நேரத்தில் ஒரு குழந்தை பிறந்ததா சொல்லி காந்தி ஆட்சி பிறந்துட்டாங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிற மாதிரி கதை முடியுது. எனக்கு அந்த கதை 6 கதையில் ரொம்ப பிடிச்ச கதையாக இருக்குது. அது ஒன்று, அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா அந்த பறந்த மனப்பான்மை இப்போ ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. அதாவது எதையும் எதிர்பார்க்காம போய் உதவி செய்கிறது, ஒரு துணிச்சலை இறங்குறது. ஒரு பிரசவத்தை செய்கிறதுக்கு வந்து ரொம்ப துணிச்சல் வேணும். அந்த துணிச்சலாம் ஒரு காரியத்தில் இறங்குறது, தயங்கி பின்வாங்கிறது இப்போ ரொம்ப அது அந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் வந்து இப்போ ரொம்ப குறைவாக இருக்கிறாங்கிறதுனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. இந்த கதையிலே கடைசியில் எப்படி வரும் அப்படின்னா, டெலிவரி ஆன பிறகு சொல்லிவிட்டு அந்த மருத்துவரும் அந்த நர்ஸும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வருது. எனக்கு அப்போ தோணுச்சு, ஒருவேளை பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு டாக்டரோட சர்டிஃபிகேட் வேணும், டாக்டர் சர்டிஃபிகேட் பண்ணால் தான் வீட்டில் பிறந்த பிள்ளைகள் கூட பர்த் சர்டிஃபிகேட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த பிரசவம் சொல்கிற இடத்துல மருத்துவரும் நர்ஸும் வந்து பார்த்த மாதிரி சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது அது என்ன அர்த்தத்தில் அந்த இது வந்ததுன்னு தெரியல. 2 இடத்துல வருது, மருத்துவரும் நர்ஸும் வந்து பார்த்துட்டு போனாங்க அப்படின்னு வருது. அந்த கதை வந்து எனக்கு இருக்கிற 6 கதையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதையாக இருந்தது. காந்தி ஆட்சி மறுபடி பிறந்திருக்கார். 2வது பிடிச்சதுன்னு சொன்னோம்னா அந்த சிறுவர்களுக்கான கதை. சிறுவர்களுக்கு ஆன கதை வந்து குழந்தை ஒரு நாட்டில் நிறைய குழந்தைகள் காண போகிறாங்க. அது எதனால் பிடிச்சது அப்படின்னா, இப்போ இருக்கிற கரண்ட்டு பிரச்சனை. அது இப்போ நம்ம கரண்ட்டாக அரசியலில் ஓடிட்டு இருக்கிறது வந்து பாலியல் வன்முறைவான பல குழந்தைகள் பற்றி அதில் வரும்போது, இன்றைக்கி காலையில் ஒரு நியூஸில் பார்த்தேன். ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே 800 சில்லற பேர் டெல்லியில் காணா போயிருக்காங்க. அதில் அதிகமானவங்க வந்து பெண்களும் குழந்தைகளும், கொஞ்சம் ஆண்களும் காணா போயிருக்காங்க. அப்போ இந்த பெண்களும் குழந்தைகளும் காணா போகிறது வந்து பாலியல் அதுக்கு பயன்படுத்தப்பட்டுறாங்க. ஆண்கள் வந்து சொல்ல வழி இல்லை. ஆண்கள் வந்து உடல் உறுப்புகள் தானே எடுக்கிற மாதிரியும் செய்யலாம், வேற வகையிலையும் ஆகலாம். அப்போ இன்றைக்கும் அந்த குழந்தைகள் காணா போகிறது, மனுஷங்க காணா போகிறது நடக்குது. அந்த அந்த கதையில் சொல்கிறது வந்து ராஜாராணி காலத்தில் நடந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போது இத்தனை வருஷம் ஆகியும் ஒரு தவறு நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த கதை வந்து முக்கியமாக ஒரு கவனிக்க வேண்டிய கதையாகும். அந்த அந்த ராஜாட்ட வந்து மக்கள் சொல்கிறாங்க, ஊரில் உள்ள மக்கள் வந்து நிறைய பேர் காணா போயிட்டே இருக்காங்க, அவங்கள எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு சுந்தரேசன் ஒரு பையன் வர்றான், சின்ன பையன். அவன் வந்து நான் கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். கண்டுபிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்லும்போது எல்லாரும் சிரிக்கிறாங்க, இவன் எப்படி கண்டுபிடிக்க போகிறான் அப்படின்னு. ஆனால் அந்த குழந்தை மேலே நம்பிக்கை வச்சு, ராஜா நீ போய் கண்டுபிடின்னு சொல்கிறான். இவன் சொல்கிறான், உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது நான் கண்டுபிடிச்சி கொடுத்த பிறகு நான் சொல்கிறேன், என்ன வேணுங்கிறத நான் பிறகு சொல்கிறேன் அப்படிங்கிறேன். அந்த கதையில் அழகாக கொண்டு வந்து அந்த சிறுவர்களோட இதை எப்படி சேர்க்குறாரு அப்படின்னா, அந்த சுந்தரேசன் குழந்தைகளை தேடி போகும்போது வழியில் ஒரு நரி வருது. அந்த நரி வந்து சொல்லுது, நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு. இப்போ ஏன் உனக்கு திடீர்னு எனக்கு உதவி செய்யணும்னு ஏன் தோணுச்சு அப்படின்னா, நீங்கள் பிள்ளைகள் எல்லாம் விளையாடும்போது கொலை கொலையாக மந்திரிக்கா நரி இங்கே ஓடிவா அப்படின்னு எங்களை வந்து அடிக்கடி என்னைய சொல்லிகிட்டே இருந்தீங்க, அதனால எனக்கு வந்து உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு. அடுத்து கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு புலி வந்து உதவி செய்ய தயாராக இருக்குது. என்னன்னு கேட்கும்போது, புலியாட்டம் கோயில் திருவிழாக்களில் புலியாட்டம் போட்டாங்க அப்படி அந்த அந்த ஒரு நினைவுபடுத்தி உதவி செய்கிறதுக்கு ஒரு காரணமாக குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த கதையை கொண்டு போயிருந்தது எனக்கு பிடிச்சது. அது ஆனால் நான் கடைசியில் சொல்கிறேன், அந்த மாற்றங்கள் எது தேவையா இருக்குங்கிறது சொல்கிறேன். இந்த 2ம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. அடுத்து இந்த 2 ரூபாய் தாள் அப்படின்னு ஒரு கதை. அது வந்து நமக்கு இப்போ இல்லை, வழக்கத்தில் மணி ஆர்டரோ மணி ஆர்டர் டெலகிராம் அதெல்லாம் வந்து இப்போ இல்லாமல் போயிட்டு. ஆனால் இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து கதைகள் மூலம் ஆவணப்படுத்தப்படணும். அப்போ தான் பின்னாளில் வரவங்களுக்கு முன்னால் இப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கதை அது. அது நம்மள்கிட்ட அப்படி ஒரு மோசமான ஒரு பழக்கம் இருந்தது. மணி ஆர்டர் கொண்டு கொடுத்துட்டு ஏதாவது பணம் வாங்கிட்டு போகிறது. ஒரு நல்ல விஷயம் நடந்து சந்தோஷத்தில் அவங்களா கொடுத்தாங்க அப்படின்னா ஓகே, அது அவங்களா கொடுத்தது வாங்கிட்டு கொடுக்காதவங்கள விட்டுட்டு போயிட்டு அது ஓகே, அது தப்பு இல்லை. ஆனால் ஒருத்தர் கொடுக்கும்போது இவங்களுக்கு வந்து எதிர்பார்ப்பு வந்துடுது, ஏன் அந்த ஆள் கொடுக்கலன்னு ஒன்று வந்துடுது. அதை வச்சு அந்த கதையை எழுதியிருக்கிறாங்க. ஒரு தாத்தா, ஒரு தியாகி, போரில் இருந்து வெளியே வந்த தியாகி
போரிட்டு வெளியே வந்த தியாகி. அவருக்கு வந்து தியாகி பென்ஷன் வருது. அந்த பென்ஷன் பணத்தை கொடுக்குறாரு